என்னங்க நான் தான் பேசிட்டு இருக்கேன். பாய். இவர் ஹாய் அப்புறம் பாய். வீடியோக்குள்ள போலாம். ஹாய் சொல்லிருங்க. ஹாய். ராஜகபதியா. வெக்க அநியாய வெக்க. ஏங்க கொடுங்க எனக்கு கொஞ்சம். கொஞ்சம் பெருசா இல்லையா? இது அகலம் பெருசு. சரி வேணா கடை வீசியில் வாங்கிக்கலாம். அது டம்ளர்லாம் வாங்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம செகண்ட் டைமாக டிமார்ட் போகிறோம். வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம வந்து டிமார்ட் போகிறோம். நம்ம அங்கே போயிட்டு என்னென்னலாம் வாங்குகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த விளாகில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னங்க நான் தான் பேசிகிட்டு இருக்கேன். பாய். இவர் ஹாய் அப்புறம் பாய். வீடியோக்குள்ள போலாம். பணம் வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்காக சண்முகவேல் மில்ல வந்து ஏடிஎம் ஒன்று இருக்குது. அதனால் அந்த மிஷினில் போய் பணம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். எங்கள் நேரமாக என்னன்னு தெரில, அந்த மிஷினே ஓடும். அதனால் கலெக்டர் ஆஃபீஸ் தாண்டி போயிட்டோம். இவங்ககிட்ட எங்கிட்ட ஏடிஎம் இருக்காது, டிமார்ட் போகிற வழியில் ஏடிஎம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு ஏடிஎம்மில் பணம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போனோங்க. போயா நான்லாம் எனக்கு நினைக்க மாட்டேன், நான் வீடியோ எடுக்கணும். இல்லைப்பா நம்ம இதுக்கு வந்திருந்தோம் பார்த்தியா, உங்கள் அக்கா வீட்டுக்கு அப்பயே மாற்றிருந்தாங்க பார்த்தேன். நன்னலே இல்லையா? இது எப்படி போடியா? இங்கிட்ட எங்கிட்ட வேணும், அங்கிட்டு அங்கிட்டு வண்டி நிற்கிது பாரு. போ நன்னல் இல்லைங்க, இப்படி போடுங்க. வர்றப்ப ரொம்ப சூடாக இப்போதான் நீ பூரா அடிக்கிட்டு இருக்கானுங்க ரேக்ல பூரா. அது மாதிரி தட்டி. கொஞ்சம் பெருசா இல்லையா? இது அகலம் பெருசு. சரி வேணா கடை வீசியில் வாங்கிக்கலாம். அது டம்ளர்லாம் வாங்கணும். அது வாங்க போயாங்கிட்டு தாளிக்கிறதுக்கு சின்ன ஒரு சட்டி ஒன்று. இது பெருசு 99 ரூபா. இது பெருசு. இந்த அந்த டவுசர் நல்லா இருக்கு. இது மாதிரி டவுசர் கூட காட்டன். டிமார்ட்குள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. நான் தெரியாமல் மறைச்சு வச்சு எடுத்துகிட்ருக்கேன். யாரும் வந்து செல்லை பிடிங்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்தோடையே நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பெருசு சரி போடு, பெருசாக இருந்தால் போட்டு போகிறோம். இவர் கருவா எப்படி தெரியுமாங்க? எங்கேயாச்சும் புதிய இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா என்னை தான் பொது இடத்துக்குன்னு இல்லை, பொதுவாகவே நான் தான் செல்ல தூக்கிட்டாலுமே அவர் செல்லவே தொடமாட்டார். டிமார்ட்டில் யாரும் வந்து வீடியோ எடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஏய் வீடியோ எடுக்காத மூல செல்லை கட் பண்ணி என்ன பழக்காது அப்படிம்பார் இவர். அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்குற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் இப்போ இல்லை அப்படிம்பார் இவர். எடுத்துட்டு தான் இருக்கேன். இதில் எல்லாம் ரேட் போட்டிருக்காங்கல்ல, 5 ரூபா 6 ரூபா 3 ரூபா அப்படின்னு ரேட் போட்டிருக்காங்கல்ல. நாங்கள் உள்ளே வந்த உடனே தூரத்துலேருந்து பார்த்தோன்னே இவ்வளோ கம்மியான ரேட்டில் 6 ரூபா 3 ரூபாய்க்குலாம் விற்கிறாங்க, வா அதை போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் போனோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது டிஸ்கவுண்ட் போக 6 ரூபா டிஸ்கவுண்ட் போக மிச்ச அமௌண்ட் வந்து கீழே போட்டிருக்காங்க. அப்படி வேணாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை கூட்டிகிட்டு வந்துட்டேன். நம்மளை மாதிரி இந்த டிமார்ட்லாம் வாங்க வந்திருப்பாங்கல்ல, அவங்க தள்ளிட்டு வருவாங்கல்ல இந்த வண்டியில். எல்லாத்து வண்டியுமே நிறைஞ்சு கிடந்துச்சு.
ஆனால் எங்கள் வண்டியில் மட்டும்தான் ஒரு வாட்டர் பாட்டிலு, தம்பிக்கு ஒரு உறிஞ்சி டம்ளரு, ஒரு ஹார்லிக்ஸ் டப்பா, இதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லைங்க. பாருங்க எவ்வளோ வச்சுருக்காங்க. ஆனால் எங்கள் வண்டியிலலாம் ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள் சும்மா சுற்றி சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஓடியான்ட்டோம். ஆனால் நாங்கள் போனது எதுவுமே அங்கே இல்லை. அது எப்படி சொல்கிறதுனா, அப்போ தான் ஸ்டாக்கெலாம் இறக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால எங்கிட்டு பூந்தாலுமே அவங்க வந்துடுவாங்க, பார்த்துருவாங்க அப்படின்ற பயத்தில் நாங்கள் எங்கிட்டுமே போகலை. அந்த பிரியாணி அரிசி எடுத்து வாய்க்குள்ள 5-6 போட்டேன். வாயெல்லாம் குத்துது, குச்சி குச்சியான்னு இருந்துச்சுங்க. வெளியே வந்து 2 பேரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு நம்ம வந்து இப்போ கிளம்ப போகிறோம். வெக்க அநியாய வெக்க ஏங்க கொடுங்க எனக்கு கொஞ்சம். டவுனுக்குள்ளே போயிட்டு 2 தட்டு டம்ளர் இதுக்கெல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போகிறோம் தாங்க வேலை. இப்போ நம்ம ஜிஹெச் வழியாக தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு கடை வீதிக்குள்ளே போயிட்டு பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு சாந்தி கூல்ட்ரிங்க்ஸ் போயிட்டு வீட்டுக்கு போகிறதாங்க வேலை. கட்டப்பை இருக்கட்டும். நம்ம எப்போ திண்டுக்கல் வந்தாலுமே சாந்தி கூல்ட்ரிங்க்ஸ் வராமல் நம்ம போகவே மாட்டோம். அவ்வளோ ஃபேவரட் எனக்கும் கருவாக்கும். எங்கள் அக்காங்களுக்குமே இதுதான் ரொம்ப. அம்மா கூட இங்கே தான் நல்லா சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கடை வளர வளர ஃப்ரூட் மிக்சருமே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. முதல்ல தழும்பை போட்டு கொடுப்பாங்க, இப்போ ரொம்ப கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அங்கே ஒரு கடை இருக்கு பாரு. வா ஏடி வர்ற என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லையா? ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டிமார்ட் போயிட்டு வந்த vlog வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து டிமார்ட் போயிட்டு வந்ததுக்கு மறுநாள் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி என்னால் காட்ட முடியல. ஏன்னா கோயிலில் வந்து பாட்டு போட்டிருந்தாங்க, அதனால நான் வந்து காட்ட முடியல. அதனால மறுநாள் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பாருங்க. இந்த கட்டப்பை தான் டிமார்ட் கொண்டு போயிருந்தோம். ஸ்பீடு பிரேக்கில் வந்து ஓரத்தில் வர்றப்ப கட்டப்பை வந்து கீழே தொங்கி நல்லா ஓட்டையாயிடுச்சு. அப்புறம் ரோட்டில் போகிறவங்க வந்து பை கிழிஞ்சிருச்சுப்பா, உள்ளேருந்து திங்ஸ் போட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்த்தோம் பையவே. நம்ம டிமார்ட்ல என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பருப்பு, பாசிப்பயிறு, உளுந்தம்பருப்பு, தம்பிக்கு வந்து உறிஞ்சி டம்ளர் மாதிரி இது ஒன்று. இது வந்து இதோட ரேட் வந்து 19 ரூபாய். அதுக்கடுத்து மாமாவுக்கு வந்து இந்த டிஷர்ட்டு, இந்த டிஷர்ட்டோட ரேட்டு வந்து 99 ரூபா. அதனால எடுத்திருக்காரு, இல்லைன்னா எடுக்க மாட்டார். அதுக்கடுத்து இந்த டாப் ஒன்று எடுத்தேன் எனக்கு. இந்த டாப்பு இந்த இதைத்தான் இந்த கட்டப்பைக்குள்ள இருந்து கீழே விழுகாம இருக்கிறதுக்கு இதை சுருட்டி அந்த ஓட்டைக்குள்ள வச்சு கொண்டு வந்தோம், இல்லைன்னா எல்லாமே கொட்டி இருக்கும் இந்த இது. அதனாலதான் இந்த டாப் இப்படி சுருங்கி போய் கிடக்கு. அதுக்கடுத்து ரவை வாங்கினோம். அரசன் சோப்பு வந்து 6 வாங்கினோம் நம்ம. அதில் ஒரு சோப்பை நான் வந்து துவைக்கிறதுக்கு வந்து எடுத்துட்டேன். இவ்வளோதான் நம்ம அங்கே வந்து வாங்கினோம். அதுக்கடுத்து டிமார்ட் நம்ம நிறைய வாங்கலாம்னு சொல்லி போயிருந்தோம். ஆனால் அங்கே வந்து அப்போ தான் ஸ்டாக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸ்டாக்கு முக்கால்வாசி தீர்ந்துருச்சு. அதனால நிறைய ஸ்டாக் இப்போ தான் எடுத்து வச்சுருந்தாங்க. ரொம்ப க்ரௌடாக இருந்தது. அதனால எடுக்கிறதுக்கு வசதியே இல்லாதனால நம்ம வந்து வந்துட்டோம். விளக்குமாறு ஒன்றும் இல்லை, விளக்குமாறு வாங்கணும்னு நினச்சோம். ஆனால் நான் பார்க்குற விளக்குமாறு வந்து எனக்கு தேவைப்படுற விளக்குமாறு வந்து அங்கே இல்லை. நம்ம இந்தியன் ஸ்டோரில் தாடிக்கம்பில் தான் இருக்கும் அப்படின்ட்டு இங்கேருந்து வாங்கிக்கலான்ட்டு வந்துட்டோம். தட்டு பார்த்தோம். ஒரு தட்டு வந்து எவ்வளோ வந்துச்சு? 200 ரூபா. ஒரு தட்டு வந்து 200 ரூபான்னு சொன்னாங்க. நம்ம வந்து பாத்திர கடையில் ரோட்டோரம் போட்டிருப்பாங்களே, அந்த பாத்திர கடையில் வந்து எடுத்தோம். தட்டு நல்லா தான் இருக்குது. 70 ரூபா, 70 ரூபா தானேங்க ஒரு தட்டு. 70 ரூபான்னு 2 தட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து இந்த வடச்சட்டி ஒன்று வாங்கினேன், 40 ரூபா. டம்ளர் 2 வாங்கினேன். டீயே குடிக்க மாட்டேன், எதுக்கு டம்ளர் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் சொல்கிறேன். இருந்தாலும் நான் யாராச்சும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா டீ போட்டு கொடுக்கேன்.
அப்புறம் டிமார்ட்ல நான் ஹார்லிக்ஸ் வாங்கினேன். எனக்கு அடுத்து ஹார்பிக் ஒன்று வாங்கினேன். இவ்வளோதான் டிமார்ட்ல வாங்கினோம், வேற அவ்வளோக்குலாம் எதுவும் வாங்கலை. அப்புறம் தம்பிக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் அக்கா சிங்கப்பூர்ல இருந்து ஒரு அக்கா சொன்னாங்க, தம்பிக்கு வந்து இது மாதிரி பனியன் வாங்கி போட்டு விடுங்க, தம்பி ரொம்ப வெயிலே இருக்கான், அவனுக்கு வந்து சட்டை போட்டு விட்டிங்கன்னா அதிகமாக வேர்க்கும், அதனால நீங்கள் இது மாதிரி சட்டை ட்ரை பண்ணுங்க மீனா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சொல்லப்போனால் அந்த சட்டை வாங்கணும், இந்த மாதிரி பனியன் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அந்த சிஸ்டர் திண்டுக்கலுக்கு போயிருந்தப்ப எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டாங்க, அதனால இதையும் ஒரு வழியாக வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த பனியன் வாங்கியிருந்த கடையில தான் இந்த பை கொடுத்தாங்க, இந்த பையில போட்டு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி. அந்த அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி, இல்லைன்னா பொருள் எப்படி வீடு வந்து சேர்ந்துருக்குன்னே தெரியாது. அதுக்கடுத்து இந்த டாப் ஒன்று எடுத்தேன். என்கிட்ட டாப்பே இல்லைங்க. நான் போட்டிருக்க டாப் வந்து 99 ரூபாய். சக்சஸ்ல எடுத்தது தானே? ஆமாம், சக்சஸ்ல எடுத்தது. ஷாப் ஆரம்பிச்ச அன்னைக்கு போய் வரிசையில் நின்று எடுத்தோம் நானும் என் ஹஸ்பண்ட். இந்த டாப் வந்து 99 ரூபா. இந்த டாப் ஒன்று எடுத்தேன், இது வந்து 300 ரூபா. எப்பவுமே நம்ம பார்வதி கடையில் தான் எடுப்போம். இந்த தடவை நம்ம வந்து எங்கே எடுத்தோம் அப்படின்னா, அந்த அது என்னங்க, பூ மார்க்கெட்லேருந்து உள்ளே வர வழி, திண்டுக்கல்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பூ மார்க்கெட்ல இருந்து இந்த சாதி கூல்ட்ரிங்க்ஸ் வருவாங்கல்ல, அந்த இதுக்கு பக்கத்தில் ஒரு வடக்கடை இருக்குது. அந்த வடக்கடைக்கு பக்கத்தில் போத்தீஸ்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் நம்ம வந்து எடுத்தோம். 300 ரூபாய் டாப்பு. இந்த கடை எனக்கு எப்படி தெரியும்னா, நம்ம தாய்மாமா பொண்ணு மகா வந்து அங்கே சொல்லியிருந்தாங்க, அங்கே டாப்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுப்பாங்க மீனா, நல்லா இருக்கும். நான் போட்டிருக்கிறது எல்லாமே அங்கே எடுக்கிறதா தேனி அனந்தத்தில் அந்த கடை. 2 கடையை தவிர்த்து வேறு எந்த கடையும் போக மாட்டேன்னு சொன்னாங்க. சரி நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு போயிருந்தேன். 2வது டாப்பே இல்லை, ஓட்ட டாப்பே போட வேண்டியதாக இருக்குது. அதனால 2 டாப் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கடுத்து இந்த டாப் வந்து 450 ரூபா. இந்த டாப் வந்து 450 ரூபா. எல்லாத்துக்குமே பேண்ட், ஒயிட் கலர் பேண்ட். இதுக்கு வந்து இந்த கலரில் பேண்ட் ஷால் இருக்குது, அதனால நான் வந்து வேணாட்டேன். இதுக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்குது, அதனால நான் வேணாட்டேன். ஷால் மட்டும் இல்லை, ஹிந்திக்காரவங்கள்ட்ட 50 ரூபான்னு சொல்லி ஷால் வாங்கினோம். 2 தடவை தான் யூஸ் பண்ணேன். அதுக்கு மேலே அது கிழிஞ்சிருச்சு. இந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு வச்சுருந்தாங்கன்னா எப்படி கிழியும், அது மாதிரி கிழிஞ்சிருச்சு. அதனால நான் தூக்கி போட்டேன். அதுக்கடுத்து இந்த ஷால் 100 ரூபாய்க்கு வாங்கினோம். இவ்வளோதான் நம்ம வாங்கின திங்ஸு. அப்புறம் அந்த வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கினோம் இல்லையா, தம்பி விளாண்டுக்கிட்டே இருந்தானா அதை பிடிங்கி நாங்கள் இந்த வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கணும். இந்த வாட்டர் பாட்டில் வந்து 19 ரூபாயா, 19 ரூபா. அந்த 19 ரூபாய் 21 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த வாட்டர் பாட்டில் 21 ரூபா. இந்த வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கணும். அவ்வளோதான் டிமார்ட்டில் நம்ம வாங்கினது. திண்டுக்கல்ல போய் ஷாப்பிங் பண்ணதில் வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.